அவசரத்துல அண்டாக்குள்ள கைவிட்டா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் அவசரம் அவசரம் அவசரம்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா வாழ்க்கையில ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். என்ன காரணம்? எனக்கு உடனடியாக மகிழ்ச்சி தேவை, உடனடியாக வெற்றி தேவை, எந்த விஷயத்துக்குள்ள நான் காலடி எடுத்து வச்சாலும் எனக்கு உடனடியாக தேவை அப்படிங்கிற ஒரு சிந்தனை, பொறுமை இல்லாததுதான் எதற்கு காரணம். அப்ப பொறுமையாக இருக்கிறது எப்படி? அதுக்கு ஒரு 2 செயல்முறை என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, நான் பொறுமையா காத்திருக்கிறதுனால என் வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பதிவு விடையாக இருக்கும். இறுதியில நிறைய விஷயங்களை நாம முழுமையாக அறிந்து கொள்ள போகிறோம். அதனால இறுதி வர பாருங்க. கண்டிப்பாக இது உங்களுடைய செயல்முறைகள்ல நல்ல மாற்றத்தை ஏற்படும். மார்ஷ்மெல்லோ சோதனை அப்படின்னு ஒரு சோதனை, ஒரு ஆராய்ச்சி. வால்டர் மிசல் அப்படிங்கிறவர் 1960 பிற்பகுதி 1970 துவக்கத்துல பண்றாரு. எங்க பண்றாரு? பிங்க் மழலையர் பள்ளியில இந்த ஆய்வு நடத்துறாரு. யாருக்கு நடத்துறாரு? 4 வயது குழந்தைகள்கிட்ட இந்த ஆய்வு நடத்துறாரு. எத்தனை குழந்தைகள்கிட்ட நடத்துறாரு? ஒரு 500 குழந்தைகள்கிட்ட இந்த ஆராய்ச்சியை நடத்துறாரு. பெற்றோர்களே முன் வந்து இந்த ஆராய்ச்சிக்கு குழந்தைகளை ஒப்படைக்கிறாங்க. என்ன ஆராய்ச்சி? மார்ஷ்மெல்லோ அப்படிங்கிறது ஒரு இனிப்பு தின்பண்டம். இப்ப நம்ம ஊர்லயே மார்ஷ்மெல்லோ கிடைக்குது, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மார்ஷ்மெல்லோ சோதனையில குழந்தைகள்கிட்ட இந்த மார்ஷ்மெல்லோவை கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் வருவேன், நீங்க இந்த ஒரு மார்ஷ்மெல்லோவை அப்படியே சாப்பிடாம வச்சிருந்தா 15 நிமிஷம் கழிச்சு நான் வரும் பொழுது உங்களுக்கு இன்னொரு மார்ஷ்மெல்லோவை தருவேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இவரு வெளியில போயிடுறாரு. 15 நிமிஷத்துல அந்த இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உடனடியாகவே நிறைய குழந்தைங்க அந்த மார்ஷ்மெல்லோவை எடுத்து சாப்பிடுறதுங்க. வெறும் 10 குழந்தைகள் மட்டும்தான் பொறுமையா காத்திருக்கிறாங்க. அதுலயும் 7 குழந்தைகள் 3 நிமிஷம் வரைதான் காத்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்களாலையும் பொறுக்க முடியல, அந்த மார்ஷ்மெல்லோவை சாப்பிட்டுறாங்க. மீதி இருக்கக்கூடியது 3 குழந்தைகள் தான். இந்த 3 குழந்தைகள் தான் அந்த 15 நிமிஷம் முழுமையா இருக்கிறாங்க. ஆனா அந்த 15 நிமிஷத்துக்குள்ள இவங்க ஒருத்தர் பாக்குறதும், அந்த மார்ஷ்மெல்லோவை தொட்டு பாக்குறதும், இப்படி முடிய பிடிச்சி இழுத்துக்கிறதும், அப்படியே அந்த பொறுமையா இருக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகளை பின்பற்றுறாங்க. இறுதியில பொறுமையா இருந்துடுறாங்க. 15 நிமிஷம் கழிச்சு இந்த ஆராய்ச்சியை நடத்தின வால்டர் மிசல்ங்கிறவர் திரும்பி வராரு. இந்த பொறுமையாக இருந்த குழந்தைகளுக்கு இன்னொரு மார்ஷ்மெல்லோவை கொடுக்கிறாரு. இப்ப இதோட இந்த ஆராய்ச்சி முடியல. அடுத்ததாக 1981 இந்த ஆராய்ச்சி தொடரப்படுது. இந்த பொறுமையாக இருந்தாங்கல்ல அந்த குழந்தைகள்கிட்ட எழுத்துப்பூர்வமாகவும் கேள்விகள் மூலியமாகவும் அவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம்லாம் ஏற்படுதுன்னு ஆய்வு பண்றாங்க. இதோட நிக்கல. அந்த 1981 அடுத்து 30 ஆண்டுகள் வால்டர் அவருடைய குழு முழுமையாக இந்த ஆராய்ச்சியில இறங்குது. இந்த ஆராய்ச்சி எதுக்கு? இந்த பொறுமையாக இருந்தாங்கல்ல இந்த மாணவருடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம் ஏற்படுது, பொறுமையில இருந்து உடனே அந்த மார்ஷ்மெல்லோவை சாப்பிட்டாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறது முழுமையாகவே என்ன பண்றாங்க? ஆய்வு செய்யறாங்க. இதுல ரொம்ப சிறப்பான விஷயம், இந்த பொறுத்திருந்த மாணவர்கள் படிப்புல மிக சிறப்பாக விளங்கி இருக்கிறாங்க, சமுதாயத்துல நல்ல அந்தஸ்துல இருந்திருக்கிறாங்க, சுயமதிப்பு ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேலாண்மை பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த உடனடியாக அந்த மார்ஷ்மெல்லோவை சாப்பிட்டாங்கல்ல அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானதாக இருந்தது. உடற்பருமனோட நிறைய குழந்தைகள் அவதிப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க போதைகளுக்கு அடிமையான மனிதர்களாக வளர்ந்திருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயம் அது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நாம பொறுத்திருந்து மன உறுதியோடு காத்திருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட பலனை தருது. அப்போ இந்த பொறுமையா இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நல்ல பலன் இருக்கு. அப்போ எப்படி பொறுமையாக இருக்கிறது? இந்த சோதனை நமக்கு நிறைய விஷயத்த உணர்த்துது. நாம இந்த இடத்துல பார்க்க போறது, பொறுமையா இருந்தா என்ன பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா பொறுமையா இருக்கிறதுக்கு அந்த செயல்முறை என்ன, அதானே ரொம்ப முக்கியம். வெறும் தியரிட்டிகளா இல்லாம
செயல்படுத்தக்கூடியதா ரெண்டு செயல்முறைகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு போறேன். இது உளவியல் ரீதியாக இதுவும் ஆய்வு செய்யப்பட்ட செயல்முறை. இது நான் கண்டுபிடிச்சு சொல்லல, உளவியல் ரீதியாக கண்டறியப்பட்ட 2 செயல்முறைகளை உங்கள்கிட்ட சொல்றேன். கேட்கறதுக்கு சின்ன புலத்தனமா இருந்தாலும் உண்மையாகவே இதை பின்பற்றுவது என்பது பெரிய புலத்தனம் தான். எல்லா நாளையும் பின்பற்ற முடியாது. அப்போ அந்த 2 செயல்முறை என்ன? இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வீட்டுல உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய துணைக்கு, இப்படி யாரெல்லாம் பொறுமை இழந்திருக்காங்களோ அவங்களுக்கு இது நிச்சயமா ரொம்ப சிறப்பா பயன்படும். முதல் செயல்முறை ரொம்ப சிம்பிள். வாட்டர் பாட்டில எடுத்துக்கணும். பைப்ல கம்மியான ஃப்ளோல தண்ணியை வச்சுக்கோ. வாட்டர் பாட்டில் முழுமையாக நிறையும் வர பொறுத்திருந்து பிடிக்கும். எத்தனை பேர்னால முதல் தடவையே பிடிக்க முடியும்னு பாருங்க. நிறைய பேருக்கு அந்த இடத்துல நிக்க முடியாது. அந்த வாட்டர் பாட்டில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்புற வரையும் அந்த மனசு பொறுத்து இருக்காது. ஏன்னா அவசரம் ஓடின மனசுல, அதனால பொறுத்து இருக்க முடியாது. ஆனா இந்த செயல்முறைய ஒரு நாளைக்கு 2 தடவை தொடர்ந்து 1 மாசம் செய்யும். இது எப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? 2வது செயல்முறையை சொல்லிட்டு இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். 2வது செயல்முறை இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் வாட்ச பாக்குறது. ஒண்ணு இங்க வாட்ச பார்க்கலாம், இல்ல செல்லுல பாருங்க, இல்லைன்னா வால் கிளாக்ல பாருங்க. மொத்தத்துல இந்த 2 நிமிஷத்தை நீங்க கவனிக்கணும். இந்த நொடி கொண்டு கவனிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட போறீங்களா, அது சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் கவனிங்க, பொறுமையா இருங்க, அதுக்கு பிறகு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சியை பார்க்க போறீங்களா, டிவியில 2 நிமிஷம் பொறுமையா பார்த்துட்டு எதை டயத்தை நீங்க வாட்ச் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பாருங்க. மொபைல்ல பிடிச்ச விஷயத்த பார்க்கணுமா, அந்த 2 நிமிஷம் பொறுத்து இருந்துச்சு அப்புறம் பாருங்க. இப்ப இதனால என்ன நடக்கும்? உங்க மனசு பழக ஆரம்பிக்குது, பொறுத்து இருக்கிறதுக்கு பழக ஆரம்பிக்குது. இந்த 2 செயல்முறையும் ஒரு மாசம் நீங்கள் பின்பற்றும் பொழுது நிறைய பொறுமைகளை கடைபிடிப்பீங்க. வரிசையில நிற்கும் பொழுது அவசரப்படாம நிற்பீங்க. டிராபிக்ல நிற்கும் பொழுது பதறாம டிராபிக்ல நிற்பீங்க. அம்மாவோ வீட்டுல மனைவியோ இந்த சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுப்பா அப்படின்னு சொன்னா பொறுமையா அமர்ந்திருப்பீங்க. கோபம்லாம் வராது. எப்படி இந்த விஷயம் மாறுனுச்சு? இந்த மனச நீங்க இந்த 2 செயல்முறைகள் மூலியமாக பழக்கப்படுத்துனீங்க, அதனால மாறுனுச்சு. அப்போ ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இதனால எவ்வளவு பெரிய பலன். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு வேலையில வெற்றி பெறணுமா, இல்ல நீங்க ஏதாவது ஒரு சாதனையை நிகழ்த்தணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த விஷயம் பொறுத்திருந்து அந்த வெற்றியை அனுபவிப்பதற்கு உண்டான அந்த மன உறுதியை கொடுக்கும். பொறுமையா இருக்கிறதுடைய முக்கியமான பலனே, நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது அந்த மன உறுதிய உங்களால உணர முடியும். அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். வெற்றி அடைகிற வரை காத்திருக்க முடியும். நிறைய பேரால காத்திருக்க முடியல, கஷ்டமா இருக்கு. குழந்தைகளே ஒரு மொபைல் போன்ல ஒரு கேம் விளையாடுது அப்படின்னா தோக்குறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணுதுங்க. நம்ம வீட்லயே அது நடக்குது. தோத்துருவோமோ அப்படின்னு என்ன பண்ணுதுங்க, உடனே கட் பண்ணிட்டு வெளியில வருதுங்க. அதை ஆட மாட்டேங்குதுங்க, பயப்படுங்க, தோக்குறதுக்கு பயப்படுதுங்க. அப்ப அப்படிப்பட்ட சமுதாயம் உருவாகி நம்ம அதை தாண்டி நம்ம குழந்தைகளும் வளரணும், பொறுமையாக இருக்கணும், ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து அந்த சாதனைகளை நிகழ்த்தணும், அந்த வெற்றியை ருசிக்கணும். அப்படின்னா இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாமளும் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கும் அதை பழகி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறுதியாக நான் உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.